நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். உலகின் எந்த மருந்து கடைகளிலும் கிடைக்காத 15 வகையான மருத்துவங்களை பற்றி பார்க்கலாம். தினமும் நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நமக்கு ஒரு மருத்துவமாக அமையும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருப்பதும் நமக்கு ஒரு வகையான மருத்துவம். இயற்கையில் விளைவிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடுவதும் ஒரு வகையான மருத்துவம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், அப்படி சிரிப்பு கூட நமக்கு ஒரு வகையான மருத்துவம். படுத்த உடனே யார் ஒருத்தர் நல்ல தூங்குறாங்களோ அதுவும் ஒரு மருத்துவம். வேக வைக்காத பச்சை காய்கறிகள் சாப்பிடுவதும் ஒரு வகையான மருத்துவம். நமது உடலில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் சூரிய ஒளி பட்டாலையும் அதுவும் ஒரு மருத்துவம். எந்த ஒரு நபரிடமும் கோபம் இல்லாமல் அன்பாய் நடப்பதும் ஒரு வகையான மருத்துவம். நன்றி உணர்வோடு இருப்பதும் ஒரு வகையான மருத்துவம். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை மன்னிப்பதும் ஒரு வகையான மருத்துவம். தினமும் காலையில் எழுந்து 30 நிமிடம் தியானம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான மருத்துவம். இறைவனை மதிப்பதும் அவரை பற்றி பாடுவதும் ஒரு வகையான மருத்துவம். மனதிற்கு பிடித்தமான பாடல் பாடுவது, கேட்பது, நடனம் ஆடுவது, இது எல்லாமே ஒரு வகையான மருத்துவம். சரியாக சிந்திப்பது, சரியான மனநிலையில் இருப்பதும் ஒரு வகையான மருத்துவம். இதுக்கு எல்லாம் மேலாக நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்களுடன் இருப்பதும் ஒரு வகையான மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மருத்துவங்களை எல்லாம் நாம் டெய்லியும் எடுத்துக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மருந்து கடைகளில் இருக்கக்கூடிய மருந்துகள் நமக்கு மிகவும் குறைவாகவே தேவைப்படும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல். கடந்த 2 நாட்களாக OMBM உறுப்பினர்களுக்கு வீடியோ வரல, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற காலமும் உங்கள் அப்ளிகேஷனில் வராமல் இருந்திருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு விசாரித்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு KYC பெண்டிங், அதனால் நம்மளுக்கு பேமெண்ட் வர்றது பெண்டிங், இப்படி பல இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. OMBMக்கு இதுக்கு முன்னாடி KYC வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனி வரும் காலங்களில் அதுக்கும் KYC அப்டேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இதுவும் இதே நேரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 2 நாள் OMBM உறுப்பினர்களுக்கு வீடியோ வரல. இன்றைக்கி சரியாயிடுச்சு, வீடியோ வருது. டிஸ்பிளேவில் தெரிய நம்பரை பார்த்தீங்கன்னா அவர் BM தான், அவருக்கு வீடியோ வந்திருக்குது, கேப்சா அடிச்சிருக்காரு. அமௌண்ட்டும் அவருக்கு 4 ரூபா ஏறி இருக்குது. ஸோ வராதவங்க எல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸை பற்றி இப்போ நிறைய நபர்கள் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மைவி த்ரெட்ஸ் அல்லாத பிற வீடியோக்கள் அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் நேற்று நம்ம ஒரு சர்வே பண்ணி பார்த்தோம், நான் எனது நண்பர்கள் எல்லாரும். ஸோ அவங்க மைவி த்ரெட்ஸ் இல்லாத பிற வீடியோக்கள் போடும் பொழுது அவங்களுடைய மொத்த பார்வையாளர்கள் வியூவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 50, 60, 100 அதுக்கு மேலே தாண்டவே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய சரக்கு அவ்வளோதான். ஆனால் மைவி த்ரெட்ஸை பற்றி போடும் பொழுது, நெகட்டிவாக போடும் பொழுது நமது மக்கள் ஆர்வத்தில், ஒரு பயத்தில், பதட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க நிறுவனத்தை பற்றி அப்படின்னு போய் நிறைய நபர்கள் பார்க்கும்போது அந்த வீடியோக்களுக்கு பார்த்திங்கன்னா 5000, 10,000, 15,000 அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் போயிருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது, அவங்களுடைய சொந்த வீடியோக்களுக்கு இங்கே யாரும் மதிப்பு கொடுக்கறது கிடையாது. மைவி த்ரெட்ஸை பற்றி எதிராக ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எண்ணத்தில் போய் அங்கே நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக அமையுது. நாம் ஏன் அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து அவங்களுக்கு ஏன் நம்ம வியூவர்ஸ் கொடுக்கணும்? அவங்க சொந்த முயற்சியில் போடக்கூடிய வீடியோக்களுக்கு மதிப்பு கிடையாது. மைவி த்ரெட்ஸ் வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கு. ஸோ இங்கே மைவி த்ரெட்ஸை பற்றி நல்லதாக பேசினாலே வருமானம் உண்டு, பார்வையாளர்கள் உண்டு. மைவி த்ரெட்ஸை பற்றி தவறுதலாக எதிர்மறையாக பேசினாலேயும் பார்வையாளர்கள் உண்டு, அவங்களுக்கு வருமானம் உண்டு. ஸோ நம்ம மைவி த்ரெட்ஸை பற்றி பேசி தான் அவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கே அவங்க ரொம்ப வெக்கப்படணும். நம்ம ஒரு நிறுவனத்தை எதிராக பேசி அது மூலிமா நம்மளுக்கு வருமானம் வருது, பல மக்களினுடைய சாபங்களை நம்ம வாங்குகிறோம், பல மக்களினுடைய மன அழுத்தத்தை நம்ம
உண்டாக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் கூட அவங்க திங்க் பண்ணுறதே கிடையாது. முடிஞ்சால் அந்த மாதிரி எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் மைவி த்ரெட்ஸை பற்றி வீடியோ போடாமல் சொந்தமாக அவங்களுடைய வீடியோவை போட்டு 5000 10,000 வியூவர்ஸ் வர வச்சு போஸ்ட் பண்ணட்டும். அப்போ கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ மைவி த்ரெட்ஸுக்கு எதிராக பேசக்கூடிய சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி மோசடி, 2000 கோடி மோசடி, 10,000 கோடி மோசடி, ஜிஎஸ்டி கட்டல, இப்படி பல வகையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் நம்மக்கிட்ட உங்களுக்கெல்லாம் இனிமேல் பேமெண்ட் வராது, அவ்வளோதான், நிறுவனம் மூடிடுவாங்க, நிறுவனம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் சொல்லியிருக்காங்களா இவ்வளோ வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்லாம் கேட்குறாங்க. நிறுவனத்திலிருந்து வருமானம் நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்றதுக்கு நம்ம தான் ஆதாரம். 50-60 லட்சம் மக்கள் நம்ம தான் ஆதாரம். நம்மக்கிட்ட எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகிருக்குது. ஆதாரம் காட்ட சொன்னால் கட்டாயம் காட்டலாம். ஆனால் இந்த ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறவங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஆதாரங்களை நமக்கு யாராச்சும் காமிச்சிருக்காங்களா? ஜிஎஸ்டி கட்டில் ப்ரூஃப் இது இருக்குது, 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி மோசடி இதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் காமிச்சிருக்காங்களா? கிடையாது. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்றது. அதையெல்லாம் நம்பி நம்ம இங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் இன்னும் நிறைய மன வருத்தம் தான் நமக்கு மிஞ்சும். ஒரு கதை கூட சொல்லலாம். ஒரு நாய் ஓடுது அப்படின்னு சொன்னால் பின்னாடி துரத்துற நாய்க்கு வந்து ரொம்ப இளக்காரமாக இருக்குமா. அந்த நாயை பார்த்து அந்த ஓடுற நாய் ஓடுற வரைக்கும், அதுவே அந்த ஓடுற நாய் திரும்பி நின்றுக்குச்சுன்னா துரத்துற நாய் பேசாமல் திரும்பி வந்துடும். நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சில நாய்கள் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் வேறு ஒரு வீட்டு நாய் வந்துச்சுன்னா நம்ம வீட்டு நாய் வேகமாக துரத்திட்டு போகும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கும், அந்த வீடு கட்டடம் அல்லது அந்த வயல் வரைக்கும். அதுக்கப்புறம் அது போகாது, ஏன்னா அதனுடைய லிமிட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா அந்த நாய் ஏதாச்சும் நம்மளே பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் திரும்பி வந்துடும். இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் பயந்துக்கிட்டு அவங்க வீடியோவை போய் எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் ஐயோ போங்க நீங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் நிறுவனம் எம்டி சரணடைஞ்சிருக்கிறாரு, அதுக்குண்டான விவரங்களை சொல்லுவார், வருவார், எங்களுக்கு உண்டான பயன் தருவார், நாங்களும் நிறுவனமாக பேசிக்கிறேன், நீங்கள் யாரே இடையில வந்து பேசுறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா பேசாமல் அவங்க அமைதியாகிடுவாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மேலும் மேலும் வியூஸ் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்றத மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களை எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி எம்டி அவர்களுடைய வழக்கு வாய்தாவுக்கு வருது. நேற்று வரைக்கும் எம்டி அவர்களை விசாரித்து EOW வந்து சென்னை நீதிமன்றத்தில் அவர் வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதில் அவருக்கு வந்து பெயில் கிடைக்குதா இல்லையா, இல்லை அடுத்த வாய்தா ஏதாச்சும் போடுறாங்களா அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மைவி த்ரெட்ஸில் நம்ம எம்டி அவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட் வாங்கின உறுப்பினர்கள் எல்லாரும் உங்களுடைய வீடியோவை ஒரு 5 நிமிஷமாவது எடுத்து கட்டாயம் அனுப்பணும். மைவி த்ரெட்ஸ் இல்லாத தெரியாத அதை வந்து முடக்கணும் அப்படின்ற நபர்களே வந்து ஆதாரம் இல்லாத பல வீடியோக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் ஜாயின் பண்ணி பல பெனிஃபிட் வாங்கியிருக்கிறோம். மைவி த்ரெட்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை வெளியிடுறது மூலிமா தான் நிறுவனத்துக்கு நம்ம மேலும் ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும், நிறுவனம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஆதாரம் இல்லாதவர்கள் வந்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆதாரம் இருக்கிற நாமையா ஒரு 5 நிமிஷம் வீடியோவை நீங்கள் அனுப்பக்கூடாது. பல நபர்கள் பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸ் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்கீங்க, நல்ல நிறுவனம், எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவலான விருப்பம். பட் நான் சொல்லக்கூடியது உங்களுடைய வீடியோ ப்ரூஃப். நான் மைவி த்ரெட்ஸில் இப்போ ஜாயின் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி வந்த பணம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு செலவுக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, கல்வி செலவுக்கு எனக்கு பயன்பட்டுச்சு அப்படின்ற ஆதாரங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ, யாரெல்லாம் மைவி த்ரெட்ஸில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வீடியோவை 5 நிமிஷமாக எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நாம் நமது சேனலில் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V3 தோழமைகள் மற்றும் வெற்றி பயணம் அப்படின்னு 2 டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் கூட நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோக்களை போடலாம், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
நிறைய நபர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணி விடுங்கன்னு கேட்குறீங்க. வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, டெலிகிராம் தான் இருக்குது. விருப்பப்படுறவங்க அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2 டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் யாருக்கும் பணம் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம்தான். பட் அந்த வருத்தமான விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்கள் உள்ளாரிருந்து வெளியே வரணும், அவருக்கு பெயில் கிடைக்கணும். எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க, நிறுவனத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுது அப்படின்னா அது எந்த மாதிரி வகையில் சேஞ்சஸ் பண்ணணும், இப்படி பல வகையான தகவல்கள் எம்டி வந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் பணம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல எம்டி அவர்கள் வெளியில் வரணும் அப்படின்றது நம்ம எல்லா உறுப்பினர்களுடைய வேண்டுதலாகவும் இருக்குது. பார்ப்போம் மாலை என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாரும் பதட்டம் அடையாதீங்க. எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களுக்கு யாருக்கும் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. மைவி த்ரெட்ஸில் மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம தான் ஆதாரம். 60 லட்சம் 50 லட்சம் ஆதாரங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆதாரங்கள் அனைத்தையும் சோசியல் மீடியாவில் தாராளமாக தெரிவிக்கலாம். எதிர்மறையாக ஆதாரம் இல்லாத நபர்கள் டெய்லியும் சோசியல் மீடியாவில் தகவல் சொல்லும் பொழுது ஆதாரம் இருக்கக்கூடிய நாமையாக தெரிவிக்கக்கூடாது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.